ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. விசேஷ நாட்களில் பிரசாதமாக பூஜையில் வைக்கிறக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறக்கும் இந்த சுண்டல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து விசேஷ நாட்கள் வரப்போகுது. ஸோ இந்த சுண்டல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், பாராட்டு நிச்சயம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க ரெசிபி. கண்டிப்பாக ஹெல்த்தியானதும் கூட. வாங்க அருமையான கருப்பு கொண்டக்கடலை மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். மினிமம் ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும். நான் இங்கே ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு கடலையை எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் சேர்த்து வேக வச்சுருவோம். ஸோ குயிக்காக வெந்துடும். நான் இங்கே தண்ணியை வடிச்சிட்டு அந்த கடலையை கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ கடலையை வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 500 ml தண்ணி இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. குக்கரை டைட்டாக மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக கடலை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலையை தாளிச்சுக்கலாம். குக்கரில் விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் கடலை வெந்து ரெடி ஆகிற அந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த சுண்டல் தாளிக்க தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிற ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்படி பருப்பருன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக பேஸ்டாக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க. கமகமன்னு வாசனையோட அந்த தேங்காய் மசாலா ரெடியாக இருக்குங்க. இங்கே குக்கரில் விசில் ஸ்டீம் ப்ரெஷர் போயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வா, பர்ஃபெக்டாக கடலை வெந்து ரெடியாக இருக்குது. இனி இதை நம்ம தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். அடுத்ததாக இதில் அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். ஏன்னா அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விடும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஒரு சிலர் விரத நாட்களில் பிரசாதமாக சுண்டல் தாளிக்கும் போது வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காய் மசாலா, அந்த இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி வாசனையோட நம்ம சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மசாலாவை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அந்த தேங்காய் மசாலாவில் ஈவனாக நல்லா கலந்து வரட்டும். நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். ஸோ கடலைக்கு உப்பு பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக மசாலாலாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்காக இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அகைன் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக இதில் துருவின கேரட் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக எலும்பிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. சுட சுட இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. இந்த மாதிரி சுண்டல் செய்யும்போது வெரைட்டி ரைஸஸ்க்கு நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான சாய்ஸு. ஒரு தடவை இந்த மாதிரி சுண்டல் தாளித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.